please God and get peace from the enemies. தேவனை சமாதானப்படுத்துங்கள், சத்துருக்கள் அவர்கள் உங்களுக்கு சமாதானமாய் வந்து சேருவார்கள். இதற்கான வசனம் நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகளை கர்த்தர் பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். சமாதான வழிகளிலே நாம் தேவனுக்கு பிரியமாயிருக்கும்போது அந்த சமாதான வழிகள் நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகும். அவள் நம்மோடு கூட வந்து இணைவார்கள். இந்த இடத்துல வசனம் பார்க்கும்போது வழிகள், கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது அது சமாதான தாபரங்களில் நம்மை இருக்கச் செய்யுது. அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. சமாதானத்தின் காரணர், ஆலோசனை கர்த்தர், நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு உள்ள இடங்களில் மேய்ச்சலை கொடுக்கிறவர். அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது அவர் நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென்.